வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு உப்பு மூட்டை ஏற்றிக்கொண்டு செல்லும் சலவை தொழிலாளியை பற்றி. இப்பொழுது இந்த கழுதை மேலே 4 மூட்டை உப்பு வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வியாபாரம் நிமித்தமாக போகிறார். அது சமக்கவே முடியலை. தினமும் அதுக்கு வலிக்கும். ஏன்னா நமக்கு பாருங்கள், எவ்வளவுதான் அதான் பீலி போய் சாகாடு அச்சிறு அப்பண்ட சாலை மிகுத்து பெரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் தொகை ஆனாலும் கொஞ்சம் அதிகம் கூடிட்டாலும் அந்த சக்கரத்தினுடைய அந்த என்னாகும், அச்சாணி ஒடிந்து விடும் என்று கூறுவார்கள். அதுபோல் இதுக்கு கழுத்து வலிக்குது, உடம்பும் வலிக்குது. உடனே என்ன பண்ணுது, தினமும் போகுது. அந்த பக்கத்தில் இருக்க அந்த குதிரைகிட்ட சொல்லுது, குதிரையே எனக்கு ரொம்ப வலிக்குது, எங்கள் முதலாளி நிறைய தூக்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அது நான் என்னப்பா பண்ண முடியும்னு அதுவும் சொல்லிடுது. உடனே இது என்ன பண்ணுது, போய்கிட்டே இருக்குது. அன்னைக்கு பார்த்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கால் ஸ்லிப் ஆயிடுது. ஸ்லிப் ஆன உடனே அது என்ன பண்ணுது, விழுந்த உடனே அந்த தண்ணிக்குள்ள விழுந்தோடனே உப்பு கொஞ்சம் கரைஞ்சி போயிடுது. உடனே அதுக்கு லகுவாக இருக்குது. அதுக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தினமும் செய்யுது. ஒரு 4 நாள் தொடர்ந்து செய்யுது. நம்மளும் அப்படி தானே பார்ப்போம். 1 நாள் 2 நாள் 3 நாள் பார்ப்போம். 3ஆவது நாளைக்கு மேலே செஞ்சால் இது தவறு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் தானே. அது மாதிரி இந்த சலவை தொழிலாளர் கண்டுபிடிச்சிடாரு. பிடிச்சிட்டு இன்றைக்கி துணியை ஏற்றுவோம்ப்பா, காஞ்ச துணியை ஏற்றுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்ச துணியை ஏற்றி வச்சுட்டு போனால் இது என்ன பண்ணுது, அதே மாதிரி விழுந்த உடனே தண்ணி ஃபுல்லாக என்ன ஆகுது, அந்த துணியில் ஊறின உடனே அதெல்லாம் தூக்கவே முடியலை, நடக்கவே முடியலை, வலி தாங்க முடியலை. ஓஹோ, இனிமேல் இந்த தவறு செய்யக்கூடாது, இவர் வேறு எதையும் வைப்பார் போலுக்குன்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த தவறை செய்யவில்லையாம். அதற்கு பிறகு இன்னும் கூறுகிறேன் கேளுங்கள். கழுதை பால் என்பது ரொம்ப அருமருந்து. அதை பிறக்கும் குழந்தைகள் 30 நாள் ஆன குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த சங்கு ஒரு சங்கு இப்போ 200-300 ரூபா இருக்கும். அதை வாங்கிட்டு ஒரு நாள் தான் கொடுக்கணும், தினமெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஒரே ஒரு நாள் ஒரு வேளை காலையில் கொடுங்க சங்கு பால். அதை கொடுத்தீங்கன்னா அந்த கழுதைப்பாலை எந்த நோயும் வராது. போலியோ அட்டாக் வராது, கண் பார்வை எல்லாம் இந்த என்ன பண்ணுறாங்க, கிட்ட பார்வை தூர பார்வை வராது, அந்த இது சொல்லுவாங்க, இன்னும் கூட சொல்லுவாங்க, கண்புரை வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பற்சிதைவுகள் வராது, தோல் நோய்கள் வராது, கொரோனா மாதிரி இருக்கின்ற கொள்ளை நோய்கள் எல்லாம் வராது. நம்மளை கண்டு என்ன பண்ணாது, ஓடி போயிடும். அதனால் இந்த மருந்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்க, மருந்தாக அந்த பாலை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்ல அருமருந்து. அதற்கப்புறம் நாம் தான் சொல்லுவோம், ஒரு பழமொழி படிச்சிருப்போம், ஆனை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு. ஆனால் இந்த காலகட்டத்தில் கழுதைக்கு தான் அந்த பழமொழி பொருந்துதான். அது இறந்த உடனே அதனுடைய தலைக்கு 10,000 ரூபாவும் வாங்கிக்கிறாங்களாம். உடம்பில் இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சித்த மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்களாம், நாட்டு மருந்துக்கு. எப்படி பார்த்தீங்களா? இதையெல்லாம் நான் கேள்விப்பட்ட பிறகுதான், அப்பாடா, இது நம்முடைய மக்களுக்கு கண்டிப்பாக கூற வேண்டும், அந்த பாலினுடைய மகிமையையும் கூற வேண்டும் என்று உங்களுக்கு கூறுகிறேன். அன்பான உள்ளங்கள் அனைவருக்குமே வரப்போகும் பரம்பரைக்கும் இது பயன்படும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இதை வாங்கி பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுங்கள். எந்த குறையும் வராமல் மாற்றுத்திறனாளிகளாக இல்லாமல் வளர்க்கும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.